நாணயவியல் அறிஞரும் தினமலர் நாளிதழ் ஆசிரியருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தியின் செழிய செழியன் நாணயங்கள் எனும் நூல் வெளியீட்டு விழா சென்னை மயிலாப்பூரில் நடந்தது. நாணயவியல் அறிஞரும் தினமலர் ஆசிரியருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய சங்க கால கொற்கை பாண்டியர் வெளியிட்ட செழிய செழியன் நாணயங்கள் எனும் ஆராய்ச்சி நூல் வெளியீட்டு விழா சென்னை மயிலாப்பூர் சிவகாமி பெத்தாட்சி அரங்கில் செவ்வாயன்று மாலை நடந்தது. தமிழ்நாடு தொல்லியல் துறை முன்னாள் இயக்குநர் இரா நாகசாமி நூலை வெளியிட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் எம் திருமலை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பொன்னுசாமி, செம்மொழி ஆய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் க. ராமசாமி, ரீச் பவுண்டேஷன் அமைப்பு நிறுவனர் சத்யமூர்த்தி, தஞ்சை தமிழ் பல்கலையின் கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல் துறையின் சுவடிப்புலத் தலைவர் கு. ராசவேலு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நூல் ஆசிரியரும் தினமலர் ஆசிரியருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி ஏற்புரை நிகழ்த்தினார். கொற்கையை தலைநகராக கொண்ட தாமிரபரணி நாட்டை ஆண்ட மன்னர்களால் செழிய செழியன் நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த தனது ஆராய்ச்சியை நூலாசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி விவரித்து பேசினார். சேர நாடு, சோழ நாடு, சத்தியபுத்திரர் நாடு, பாண்டிய நாடு, தாமிரபரணி நாடு. சத்தியபுத்திரர் நாடு எங்க இருக்கிறது? அதை கண்டுபிடித்த பெருமை இங்கு வீட்டிற்கும் டாக்டர் நாகசாமி. திருக்கோவலூர் அருகில் உள்ள ஜம்பையில் இந்த பாறைகளுக்கிடையில் ஒரு கல்வெட்டை கண்டுபிடித்தார்கள் 1981ஆம் ஆண்டு. சத்தியபுதோ அதியமான் நெடுமானஞ்சி ஈஸ்வர் பாலி இருந்தானா என்று தமிழ் பிராமி எழுத்தில் இருப்பதை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்தார். அதாவது சத்தியபுத்திரர்கள் நாடு என்பது அதியமான்களுடைய நாடு. இப்பொழுது தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த நாடு தான் சத்தியபுத்திரர்கள் நாடு. சத்தியபுத்திரர்கள் நாடு கண்டுபிடிச்சாச்சு. தாமிரபரணி நாடு எங்க இருக்கிறது? தாமிரபரணி நாடு கல்டுவெல், ஃபாதர் கல்டுவெல் அவர்கள் தாமிரபரணி நாடுங்கிறது என்பது இலங்கையை குறிப்பதாக எழுதியிருக்கார்கள். அவர் அவ்வாறு குறிப்பு எழுதியை வைத்துக் கொண்டு அனைவரும் தாமிரபரணி என்பது இலங்கையைத்தான் குறிக்கும் என்று எழுதி வைத்துவிட்டார். ஆனால் இப்பொழுது தாமிரபரணியில் கிடைத்த செழிய செழியன் நாணயங்களை வைத்துக் கொண்டு தாமிரபரணி கொற்கையை ஆண்ட மன்னர்கள் தாமிரபரணி நாட்டை ஆண்டார்கள் என்று முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த முடிவை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் தொல்பொருள் ஆய்வு அறிஞர்கள் கொற்கையில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்நிகழ்ச்சியில் வரலாற்று ஆய்வாளர்களும் அறிஞர் பெருமக்களும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நாணயவியல் கழக தலைவரும் தென்னிந்திய நாணயவியல் கழக தலைவருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி சங்ககால தமிழ் நாணயங்கள் தொடர்பாக எழுதிய நூல்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் முன் சமர்ப்பித்த கட்டுரைகளை தொகுத்து வழங்கினால் அது அடுத்து வரும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நிகழ்ச்சியில் பேசிய தமிழ் அறிஞர்கள் வலியுறுத்தினர்.